Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு பண்ண போறது பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ டைம் ஸ்நாக் மேங்களூர் பஜ்ஜி. இத கோலி பாஜின்னு சொல்லுவாங்க. இது மைதால பண்ற ஒரு போண்டா. இது இனிப்பு காரம் ரெண்டுமே கலந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ இந்த ஈஸியான மேங்களூர் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப் தயிர் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கொஞ்சம் திக்கான மாவாக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் மாவு. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது அந்தளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தெரியாது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பொடியாக நறுக்குன கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற பீஸ் நான் எனக்கு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 1 மணி நேரம் இதை நம்ம நல்லா ஊற விடணும். அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டாவாக போட்டு நான் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான மேங்களூர் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.